ஸ்ரீ சார்ங்கரவ முனிவர், ஸ்ரீ சரத்வத முனிவர். என்ன இதனுடைய அர்த்தம், தலைப்பு, இவருடைய காரியங்கள், கைங்கரியங்கள் என்ன, இவைகளை நமது அகஸ்திய விஜயத்தில் விரிவாக கொடுத்துள்ளோம். பாருங்கள். ஒவ்வொருவரும் கண்டிப்பாக அகஸ்திய விஜயம் வாங்கி பயனடைய கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக எல்லா ஜோதிடர்களும் இதை வைத்து கொள்ளுங்கள். உங்கள் தொழிலில் அபரிமிதமான வெற்றி கிடைக்கும். இப்படி தொடர்ந்து பார்ப்போம். ஸ்ரீ ஜல பேஷஜ சிவராத்திரி பராபவ வருஷ வைகாசி மாத 15/5/2026 ஸ்ரீ ஜலஷ பேஷஜ சிவராத்திரியை ஸ்ரீ கண்ப மகரிஷி அவருடைய தலைமையிலே ஸ்ரீ சார்ங்க முனிவரும் ஸ்ரீ சரத்வத் முனிவரும் இணைந்து வழி நடத்துவார்கள். இப்படி எந்தெந்த சித்தர்கள் எப்பொழுது எங்கே வருவார்கள் என்பதை தெள்ளந்தெளிவாக அறுதியிட்டு கூறும் ஒரே நூல் ஞானபத்திர கிரந்த வடிவில் உள்ளதை தமிழில் கொடுக்கின்ற நூலானது புனிதமான ஸ்ரீ அகஸ்திய விஜயமே. இப்படி ஸ்ரீ சார்ங்கரவ முனிவரும் ஸ்ரீ சரத்வத முனிவரும் இணைந்து வழிநடத்தும் இந்த சிவராத்திரி கிரிவலத்தை செய்ய வேண்டிய கால நேர விவரங்கள் நமது இதே புத்தகத்தில் 7ஆம் பக்கத்தில் நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும். இப்படி பித்ரு மூர்த்திகளின் பரிபூர்ண அருள் கிடைக்க பெறும் பொழுது முக்தி பாதையை காட்டும் சர்க்குரு வாய்க்க பெறும் அற்புதமான ஒரு பாக்கியம் உண்டாகும். சர்க்குருவின் அருளை கொண்டு நம்மை சூழ்ந்து உள்ள கர்ம வினைகளை மிக எளிதாக கரைக்க முடியும். நம் கர்ம வினைகள் நீங்கி நற்கதி பெற மிக எளிய வழி நமது உடலின் ஒவ்வொரு அங்கத்தையும் இறைப்பணியிலும் அடியார்களுக்கு செய்யும் நிஷ்காமிய கர்மம் என்னும் எதிர்பார்ப்பே இல்லாமல் எதிர்பார்ப்பு அற்ற தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்துவது ஆகும். இப்படி ஒரு மனிதன் செய்யும் உன்னத இறைப்பணி இது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகவே ஸ்ரீ கண்ப மகரிஷியின் தலைமையிலே அவரின் சீடர்களான ஸ்ரீ சார்ங்கரவ முனிவரும் ஸ்ரீ சரத்வத முனிவரும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து வைகாசி மாத சிவராத்திரியில் கிரிவலம் வந்து இந்த கலியுக வாசிகளுக்கு அருள் அப்படியே அள்ளி கொடுக்க இருக்கின்றார்கள். வேத மந்திரங்களில் தெய்வீக அதிர்வுகளை நீரினில் நிலைநிறுத்தி ஜல பேஷஜம் என்னும் மாமருந்தாக மாற்றும் ஒரு இரகசியத்தை உலகிற்கு அருளியவர்தான் ஸ்ரீ கண்ப மகரிஷி ஆவார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட உன்னதமான வேத நெறிப்படி இன்றும் கோயில்களில் அபிஷேகம் நடைபெறும் வேளைகளிலே வேத கோஷங்களும் 12 திருமுறைகளும் பாசுரங்களும் ஓதப்படுகின்றன. எதற்காக இவ்வாறு அமையும்? அந்த புனித தீர்த்தமானது பீஜ சக்திகளை அப்படியே தன்னுள் ஈர்த்து இறைவனின் திருமேனியை அப்படியே தழுவி ஆலய திருக்குளங்களில் சங்கமிக்கின்றது. இது பல இடங்களிலே விட்டு போய்விட்டது, இப்பொழுது சேர்க்க வேண்டும். 70% நீராலான இந்த மனிதனின் உடலில் தேங்கியுள்ள கர்ம பதிவுகளை அணு அளவிலும் கரைக்கும் அதி உன்னத கலையே ஸ்ரீ கண்ப மகரிஷி அருளிய ஜல பேஷஜம் ஆகும். திரு அண்ணாமலையில் உள்ள 360 புண்ணிய நீர் தீர்த்தங்களில் புனித நீரை எடுத்து ஸ்ரீ ருத்ரர்களுக்கும் ஸ்ரீ ருத்ரணிகளுக்கும் பூஜை செய்து வணங்குகின்றார்கள். நம் கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் 360 தீர்த்தங்கள் இன்னும் திருவண்ணாமலையை சுற்றி உள்ளது. மனித உடல் இயக்கத்தின் சீர்மைக்கும் வலிமைக்கும் ஆதாரமாக விளங்குபவரே ஸ்ரீ ருத்ர பிரஜாபதிகளும் ருத்ரிணிகளும். பெண்களை பற்றி சொல்வது ருத்ரிணிகள்.
ஆவார்கள். உடலுக்குள் உறையும் இந்த 11 சக்திகளையும், அதாவது 6 ஞான இந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள் மற்றும் 11வது உறுப்பான மனம் ஆகியவற்றை ருத்ர பிரஜாபதிகளின் அருள் கொண்டே இயங்குகின்றன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் மிக எளிதில் அணுக முடியாத நிலையில் 360 தீர்த்தங்கள் திரு அண்ணாமலையில் உள்ளன. இதனை கண்ப மகரிஷி தனது சீடர்களின் மூலம் வைகாசி சிவராத்திரியில் நம்மை வந்தடையுமாறு அருள் பாலிக்க இருக்கின்றார்கள். உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. சிவராத்திரி கிரிவலம் மானுடன் பெறக்கூடிய சிறந்த ஐஸ்வர்யம் என்னவென்று கேட்டால், எண்ணம், சொல், செயல், அங்கங்கள் அனைத்தையும் தெய்வீக பணிகளில் அதாவது லயிக்க செய்வதே. இப்படி இதுவே நாம் பெற வேண்டிய உன்னத ஐஸ்வர்யமாகும். இதையே நாம் இந்த சிவராத்திரியில் பெறப்போகின்றோம். கவலைப்படாதீர்கள், வாருங்கள் திருவண்ணாமலைக்கு. 15/5/2026 காலை விஷ்ணுமதி புண்ணிய காலத்தை முடித்துவிட்டு வந்துவிடுங்கள். நமது இந்திரியங்களை முழுமையாக இறைப்பணியில் ஏதோ ஒரு ஆசிரமத்திலே பொதுவாக 10 பேர் சேர்ந்து இறைப்பணிகளையே ஈடுபடுத்தி கிரிவலம் வருவதே இந்த மாத சிவராத்திரி கிரிவலம் முறையாக நமது குரு பரம்பரையினர் எடுத்து உரைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஓம் ஸ்ரீ ரத்ன கர்ப்ப மங்களமூர்த்தி பெம்மானே எமை வந்து காக்க. இவரே இந்த சிவராத்திரிக்கு உரித்தான விநாயகமூர்த்தி. ஓம் ஸ்ரீ ரத்ன கர்ப்ப மங்கள மூர்த்தி. அப்படிப்பட்ட ரத்ன கர்ப்ப கணபதி வருகிறார். தலைமை ஆணவம், தலை ஆணவம் அகற்றுதல், இந்த ஒரே அகங்காரம், ஈகோ, அதாவது இந்திரலிங்கம் முதல் அக்னிலிங்கம் வரை. ஓம் ஸ்ரீ கபாலி நாதாய வித்மகே ருத்ர ரூபாய தீமகி தன்ன தி சமேத கபாலி ருத்ரமூர்த்தி பிரஜோதயாத். மங்கள மஞ்சள் பிள்ளையாரையோ அல்லது இறைவனின் திருப்பாதங்களையோ அல்லது திருமுருகனின் சக்தி வேலையோ தலையில் சுமந்து கொண்டு நான் என்ற எண்ணத்தை நீக்கி அடியாருக்கும் அடியேன் என்ற உணர்வோடு கிரிவலம் வாங்க. கண்கள் அனைத்திலும் இறைவன். அக்னிலிங்கம் முதல் யமலிங்கம் வரை. ஓம் பிங்கள நாதாய வித்மகே ருத்ர ரூபாய தீமகி தன்ன ஸ்ரீ விருத்தி சமேத ஸ்ரீ பிங்கள ருத்ரமூர்த்தி பிரஜோதயாத். கிரிவல சாலையில் தென்படும் செடி, கொடி, மனிதர்கள் மற்றும் விலங்குகள் என யாவற்றையும் இறைவனின் படைப்பாக கருதி நம்மால் இயன்ற தான தர்மங்களை செய்து கொண்டே கிரிவலம் வரவும். 3 காயகற்ப சுத்தி வம்சவிருத்தி சரணாகதி. யமலிங்கம் முதல் நிருதிலிங்கம் வரை. ஓம் ஸ்ரீ பீமநாதாய வித்மகே ருத்ர ரூபாய தீமகி தன்ன ஸ்ரீ உஷனாம் சமேத ஸ்ரீ பீம ருத்ரமூர்த்தி பிரஜோதயாத். ஓம் ஸ்ரீ விருபாக்ஷாய நாதாய வித்மகே ருத்ர ரூபாய தீமகி தன்ன ஸ்ரீ ஊர்ணா சமேத ஸ்ரீ விருப்பாட்ச ருத்ரமூர்த்தி பிரஜோதயாத். காமக்காடு பகுதியில் அமைந்து உள்ள காயத்ரி லிங்க தரிசனத்தில் உடல் வருத்தம் பாராமல் உடல் உழைப்பினை இறைப்பணிக்கு அர்ப்பணித்தோ அல்லது அங்க பிரதர்ஷனம் செய்தோ கிரிவலம் வரவும். 4 நாசிகள் பஞ்சாட்சர சுவாச யோகம். நிருதிலிங்கம் முதல் வருணலிங்கம் வரை நீங்கள் செய்ய வேண்டியது ஓம் விலோகித நாதாய வித்மகே ருத்ர ரூபாய தீமகி தன்ன ஸ்ரீ நியுதா சமேத ஸ்ரீ விலோகித ருத்ரமூர்த்தி பிரச்சோதயாத். இந்த பகுதியில் பஞ்சாட்சர மந்திரம் மனதில் ஓதியபடியே பிராணாயாமம் செய்து இறைவனுக்கு சாம்பிராணி தூபம் இட்டு கிரிவலம் வர வேண்டும். 5 கால், அதாவது அடி, பக்தி நடை இங்கே போட வேண்டும். வருணலிங்கம் முதல் வாயுலிங்கம் வரை. ஓம்
ஸ்ரீ சாஸ்திரநாதாய வித்மகே ருத்ரரூபாய தீமகி தன்ன ஸ்ரீ சர்பி சமேத ஸ்ரீ சாஸ்திர ருத்ரமூர்த்தி பிரஜோதயாத். முடிந்தவரை நீங்கள் அடிப்பிரதர்ஷனம் செய்தும் வழியில் தென்படும் முதிர்ந்த வயதான தம்பதியினருக்கு பாத பூஜை செய்தும் கிரிவலம் வர வேண்டும். 6 கைகள் திருப்பணின்னு இதுக்கு கொடுத்துருக்கோம். வாயு லிங்கம் முதல் குபேரலிங்கம் வரை ஓம் ஸ்ரீ அஜபாத நாதாய வித்மகே ருத்ர ரூபாய தீமகி தன்ன ஸ்ரீ இளா சமேத அஜபாத ருத்ரமூர்த்தி பிரஜோதயாத். என்ன செய்ய வேண்டும்? சந்தனம் அரைத்தும் பூக்கள் தொடுத்தும் கோவில் பிரகாரங்களை சுத்தம் செய்தும் கைகளை இறைப்பணியில் ஈடுபடுத்தி கிரிவலம் வர வேண்டும். 7 செவி உட்புற உறுப்புகள் தீய எண்ணங்கள் வெளியேற்றுவதற்கு வெளியேற்ற. குபேரலிங்கம் முதல் ஈசானிய லிங்கம் வரை ஓம் ஸ்ரீ அகிர்புத்னியாய நாதாய வித்மகே ருத்ர ரூபாய தீமகி தன்ன ஸ்ரீ அம்பிகா சமேத ஸ்ரீ அகிர்புத்னிய ருத்ரமூர்த்தி பிரஜோதயாத். ஓம் ஸ்ரீ சம்புநாதாய வித்மகே ருத்ர ரூபாய தீமகி தன்ன ஸ்ரீ ஐராவதி சமேத ஸ்ரீ சம்பு ருத்ரமூர்த்தி பிரஜோதயாத். இதனால் புற செயல்களை குறைத்து செவிகளில் இறைநாமத்தை தவிர வேறு ஒன்றும் நுழையாமல் தியான நிலையில் கிரிவலம் வர வேண்டும். 8 நாக்கு வாக்கு நாம சங்கீர்த்தனங்கள் மழை ஈசான்ய லிங்கம் முதல் பூதநாராயணர் வரை ஓம் ஸ்ரீ சண்டநாதாய வித்மகே ருத்ர ரூபாய தீமகி தன்ன ஸ்ரீஸ்பதா சமேத ஸ்ரீ சண்ட ருத்ரமூர்த்தி பிரஜோதயாத். ஓம் ஸ்ரீ பவநாதாய வித்மகே ருத்ர ரூபாய தீமகி தன்ன ஸ்ரீ தீக்ஷா சமேத ஸ்ரீ பவ ருத்ரமூர்த்தி பிரஜோதயாத். இறைவனின் திருநாமங்களை நன்றாக உறக்க படிக்கவும் பாடியும் பஜனைகள் செய்தும் கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டும். 15/5/2026 சிவராத்திரியினுடைய பலன்கள். தொழில் மேன்மை, கலை, ஞானம் மற்றும் குடும்ப ஒற்றுமை என வாழ்வின் அனைத்து சௌபாக்கியங்களையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். நீண்ட ஆயுளோடும் குன்றாத ஐஸ்வர்யங்களோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ வகைக்கும் அற்புதமான கிரிவல நாள், உன்னதமான நல்ல நாள் கிடைக்கவே கிடைக்காது. 15/5/2026 சிவராத்திரியில் செய்ய வேண்டிய தானங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நீர் ஆகாரம், உதாரணம் தர்பூசணி, மோர், இளநீர், நன்னாரி சர்பத் போன்ற குளிர்பானங்கள். மற்றும் அன்னதானம் என்ன செய்யலாம் சார்? எலும்பச்சை சாதம், காய்கறிகள், குருமா. 15/5/2026 சிவராத்திரி மந்திரம் திருநாவுக்கரசர் பெருமானின் ஸ்ரீ அங்கமாலை பதிகத்தை ஓதிக்கொண்டே கிரிவலம் வருவது நமது கர்ம வினைகளை அப்படியே முழுமையாக வேறறுத்து உடலையும் ஆன்மாவையும் ஒன்று சேர்த்து ஒரு சேர தூய்மைப்படுத்தும் அதி அற்புதமான மருந்தாகும். ஆகையினால் 15/5/2026 கிரிவலத்தை ஒவ்வொருவரும் செய்து தான் தீர வேண்டும். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதமான மனத்தெளிவு கிடைக்கும். தீராத கஷ்டங்கள்லாம் தீர்ந்துவிடும். இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் பொழுது ஜெயமோ ஜெயம். அடுத்தது ஸ்ரீ பராப வருஷத்தினுடைய வைகாசி மாத 30/5/2026 பௌர்ணமி கிரிவலத்தை பற்றி பார்ப்போம். ஜெயமங்கள மகரிஷி வருகின்ற பௌர்ணமி கிரிவலம் விரிவாக பார்ப்போம்.